ஆக்சுவலா நம்மள சுத்தி நெறைய பேர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெனரலா நம்ம வீட்ல நம்ம அம்மாவே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. பட் இவங்கலாம் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஒரு விமன் பெர்சனாலிட்டி அப்டின்னா, சுதா மூர்த்தி அவங்கள சொல்லலாம். அவங்களுக்கு 2023ல பத்மபூஷன் அவார்ட் வந்து அவங்களோட சோஷியல் வொர்க்குக்காக குடுத்துருக்காங்க. அவங்க இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன்ல சேர்மனா இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நெறைய புக் எழுதியிருக்கிறாங்க. அவங்க புக்ஸ் வந்து நெறைய நான் ரீட் பண்ணியிருக்கேன். டாலர் பகு, வைஸ் அண்ட் அதர்வைஸ். அவங்க லைஃப்ல என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்களோட டிட்டர்மினேஷன். ஆக்சுவலா அவங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆறாங்க. பட் அந்த காலேஜ்ல லேடீஸே கிடையாது. பட் இவங்க ரொம்ப நல்லா படிக்கிறதுனால அட்மிஷன் குடுத்துடுறாங்க. பட் முதல்ல நெறைய கண்டிஷன்ஸ் குடுக்குறாங்க. நீங்க வந்து சாரி தான் யூஸ் பண்ணணும். கேன்டீன்லலாம் நடமாடக்கூடாது. பிளஸ் வந்து இங்க வந்து லேடீஸ்க்கு டாய்லெட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் தென் அவங்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்கள வந்து நெறைய பேர் புல்லி பண்றாங்க அந்த காலேஜ்ல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அப்படிங்கிறனால. அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல இருந்து படிச்சு அவங்க தான் எல்லா வருஷமுமே வந்து அவார்ட் வாங்கி அந்த இடத்துல வித்ஸ்டாண்ட் பண்ணி சாதிக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே ஓகே இது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா விட்டுட்டு அடுத்த ஆப்ஷனை தேடி போயிடுறோம். பட் அந்த டைம்ல அவங்களுக்கு வேற மேபி வேற ஊர்ல கூட நிறைய ஆப்ஷன் இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி நான் இந்த இன்ஜினியரிங் படிப்பேன் அப்படின்னு அவங்க ஆர்வத்துல அந்த படிச்சு அந்த 4 வருஷமும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணி அந்த டிகிரியை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கே துவண்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய கஷ்டங்கள் வரும்போது நம்ம டிட்டர்மினேஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அந்த வேலையை வந்து நம்ம கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்.